இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி. அதனால உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகள் வெற்றி பெறும். இன்னும் சொல்ல போனா திமுக ஒற்றை இலக்கு தான், சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள். மக்கள்னு சொன்னா நான் அனைத்து தரப்பு மக்களும் சொல்றேன். அதாவது அனைத்து பாட்டாளிகளும், அனைத்து உழைக்கின்ற வர்க்கம் எடுத்துக்கங்க. சத்துணவு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள். ஏன் எதுக்கு இத்தனை பேரும் போராடிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க கடந்த தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்துணை வாக்குறுதியிலும் உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று, அதில் ஒன்றுத்து கூட நிறைவேற்றலாம். அதனாலதான் எல்லாமே இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், மருத்துவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், உழவர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால அத்துணை உழைக்கின்ற வர்க்கமும், குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஜனவரி மாதம் 5000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்காலம் என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஏதோ வந்து அந்த பழைய ஓய்வூதியத்துக்கு மிக சிறப்பான ஓய்வூதியம் என்று சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறேன். அரசாணை வரல. இப்படி எது பார்த்தாலும் ஒரு பொய்யை ஏமாற்று வேலை தான் இருக்கிறது. அந்த வகையில் மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள். திமுக எவ்வளோ காசு கொடுத்தாலும் மக்களுக்கு எடுபட போகிறது கிடையாது. மக்கள் விரக்தியில் இருக்கிறாங்க, வெறுப்பில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. எங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார்கள். எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் மது இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, கஞ்சா இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. பெண்கள் வந்து வீதிக்கு போனால் நிம்மதியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமா அவங்க எதிர்பார்ப்பு தான் பெண்கள், அவங்களே சொல்றாங்க. அதனால இளைஞர்கள் 1,30,00,000 இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. படித்த இளைஞர்களுக்கு வேலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. விவசாயிகள் வந்து அவங்க விளைபொருளுக்கு நல்ல ஒரு விளைச்சல் வேணும்னு, விலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே எதிர்பார்ப்பு இருக்கு. அப்புறம் உங்க கனவை சொல்லுங்க, என்ன கனவை சொல்ல போறாரு? ஊழல் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க. இவங்களால கொடுக்க முடியுமா? அன்றாடம் ஊழல் தான், அன்றாடம் ஊழல். எங்க கொள்ளை அடிச்சு வச்சுக்கிட்டு அதை தேர்தலில் காசு கொடுக்கலாம். சமூக நீதிக்கு திமுகவுக்கும் தகுதி கிடையாது. அந்த சமூக நீதினு வார்த்தை சொல்றதுக்கே திமுகவுக்கு தகுதி கிடையாது. பெரியார் வந்த வழி, அண்ணா வந்த வழி, கலைஞர் வந்த வழின்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பத்தி பேசக்கூடாது. சமூக நீதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 20 அடி ஆழம் குழி தோண்டி போச்சுட்டார் தமிழ்நாட்டில். அதை பத்தி பேசுறதுக்கு கூட தகுதி கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்போ, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, பாதுகாப்பு, எத்தனை செஞ்சிருக்கலாம் மக்களுக்கு? எதுவுமே கிடையாது. விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அன்றாடம் ஒரு ஊழல் வெளியில வந்துட்டு, மணல் கொலை, தென் மாவட்டங்களில் கனிம வள ஊழல். காட்ஃபாதர் ஒருத்தர், பெரிய காட்ஃபாதர் இருக்கிறாரு. என்ன நடக்குது? அப்பாவியா ஒருத்தர் இருக்கிறாரு. அதான் அப்பாவியா ஒருத்தர் இருக்கிறாரு. அதெல்லாம் வரப்போகுது. இன்னும் 2 மாசம் எங்க ஆட்சி வந்துடும். அதெல்லாம் நாங்கள் பார்க்க போறோம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நமக்கு இயற்கை கொடுத்த வரம். நீ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அடிச்சு நொறுக்கி நாசம் படுத்திக்கிட்டு எல்லாம் கேரளாவுக்கு எழுதிட்டு போறாங்க. அப்போ என்ன தமிழ்நாடு என்ன? நமக்கு எப்படி மழை வரும்? வயநாடு மாதிரி ஒரு சூழல் வரணுமா? வயநாட்டில் நிலச்சரிவு வந்த காரணமே இது போன்ற அங்கே எடுத்துட்டு போய் இந்த எல்லாம் பண்ணிட்டு இருந்தனால தான் நாசப்படுத்திட்டாங்க. இப்போ அதை நிறுத்திட்டாங்க கேரளாவில். தமிழ்நாட்டில் இருந்து எல்லாமே மணலும் போகுது, அந்த ஜல்லி போகுது, எல்லாமே இயற்கை எல்லாமே போயிட்டு இருக்கு, இங்கேருந்து போயிட்டு இருக்குது. அப்போ என்ன நடக்குது? என்ன ஆட்சி? கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை நிச்சயமாக வரும், இதுக்கெல்லாம் வரும். அதனால இது இன்னொன்று, நம்ம ஒரு போக்குவரத்து இது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சென்னையில் பார்த்தா 14 கிலோமீட்டருக்கு வந்து 2100 கோடி ரூபாய் மேம்பால திட்டம்னு ஒன்று அறிவிச்சு, அதில் பார்த்தா அதோட டெண்டர் போட்டிருக்கிறவர் 700 கோடி கம்மியாக போட்டிருக்கிறார். அவர் வந்து வெளியேற்றிட்டு அவருக்கு வேண்டிய ஆள் ஆந்திராவில் வந்து ஒருத்தர், அவர் தான் எல்லா கான்ட்ராக்ட் தமிழ்நாடுக்கு பண்ணணும், வேற ஆள் இல்லையா? என்ன லஞ்சம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இப்படிதான் எல்லாமே லஞ்சம் ஊழல் நடந்துட்டு இருக்குது. உறுதியாக இன்னும் 2 மாசத்துல எங்கள் ஆட்சி வரும். நாங்கள் நிச்சயமா இதுக்கு எல்லாத்துக்கும் விசாரணை இருக்கு. சிறுபான்மையர் நலன்னு சொல்லி சொல்ற ஸ்டாலின் வந்து இதுவரைக்கும் எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறாரு? அதாவது திமுக குறிப்பா சிறுபான்மையர்னா, குறிப்பா நான் மறுபடியும் இன்னும் தெளிவா சொல்றேன், இஸ்லாமியர்களை, திமுக இஸ்லாமியர்களை வெறும் வாக்கு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் செஞ்சது கிடையாது. ஒரு இத்தனை தேர்தலில் வெறும் வாக்கு வங்கி தான். இஸ்லாமியர்கள் மட்டுமில்ல, கிறிஸ்தவர்களையும் வெறும் வாக்கு வங்கி, அவ்வளவுதான்.
அவங்களுக்கு எதுவும் செய்யணும். ஆனால் நாங்கள் தான் பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி நாங்கள் தான் பாதுகாப்பு. என்ன செஞ்சீங்க நீங்க? என்ன செஞ்சீங்க? அவங்க ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முன்னேற்றம்? ஒண்ணுமே கிடையாது.